ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். இது பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லாங்க. யூட்ரஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுங்க. யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது, ஏதாவது இருக்குன்னா வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட் இதை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி அலசணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அலசினிங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகாது, ரொம்ப துவர்ப்பும் தெரியாது. நான் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ற போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ நம்ம வேக வைக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிட போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு வேகட்டும்னு விட்டுடணும். நான் இது துவரம்பருப்பு போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை அப்படியே ஒரு விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. தண்ணி இல்லாமல் நெத்தாக வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நெத்தாக வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் கூட்டு மாதிரி பண்ண போனீங்கன்னா நல்லா குழைய வேக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணியும் சுண்டிடுச்சு, வாழைப்பூவும் வெந்துடுச்சு கைஸ். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் நான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் 1 இல்லை 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க வாழைப்பூ எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு இருக்கும்ல, அதையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காரம் ஊறும். குழந்தை இல்லாதவங்க கூட வாரத்தில் 2 இல்லை 3 நாள் வாழைப்பூ ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா டிஃப்ரென்ஸை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் இதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கடைசி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு ட்ரிக் சொல்லட்டா, பொரியலுக்கெலாம் எப்போவுமே கொத்தமல்லி கட் பண்ணி உள்ளே போட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உள்ளே போட்டுட்டு ரொம்ப நேரம் கேஸ் ஆன்லேயே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கொத்தமல்லியோட வாசனையே மாறிடும். அப்படியே விட்டிங்கனாலே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, அவ்வளோ நல்லது. இது பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.